கொரிந்தியர் சபையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்து இருக்கிறாருன்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா எதை அவங்க ஒத்துக்கல? உயிர்த்தெழுதல் இருக்குன்றத அவங்க என்ன செய்யல? ஒத்துக்கல. அப்ப அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் எதுல தான் இருக்கு? இந்த பூமிக்குரிய காரியத்துல மட்டும்தான் அவங்க எண்ணம் இருக்கு. அப்ப எதற்காக அவங்க கிறிஸ்துவ தேடுறாங்க? இந்த பூமியில் இருக்கக்கூடிய சொத்துக்காக, காருக்காக, வீடுக்காக, ஐஸ்வர்யத்துக்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக தான் என்ன செய்யறாங்க? அவங்க கிறிஸ்துவ தேடிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, இம்மைக்காக மாத்திரம் நீங்க கிறிஸ்துவ தேடினீங்கன்னா உங்களை காட்டிலும் பரிதபிக்கப்படக்கூடிய மக்கள் வேற யாருமே இருக்க முடியாது அப்படின்றார். ஏன்னா இவங்களுடைய ஃபோக்கஸ் எதுல இல்ல? நித்தியத்துல இல்ல, மறுமையில இல்ல, மாறாக எதுல இருக்கு? இம்மையில இருக்கு. இன்றைக்கும் சொல்லப்போனால் ஒரு கசப்பான உண்மை என்ன அப்படின்னா, அநேகர் மறுமை இருக்குன்னு சொன்னாலும் அவங்களோட